ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. சமர்த்த சத்குரு ஷீரடி சாய்பாபாவின் சரித்திராமிருதம். அத்தியாயம் 54. தாயுமானவர். நாவின் சுவையை அறியாத மனிதனால் நல்ல தண்ணீருக்கும் உப்பு தண்ணீருக்கும் வித்தியாசம் கண்டறிய இயலாது. சுவையறியும் திறனை இழந்த மனிதனால் அவற்றை பிரித்தெறிய இயலாது. அதேபோல் கடவுளை அறியும் ஆர்வம் கொண்டவனாலோ அல்லது கடவுளின் சக்தியை உணர்ந்தவனாலோ மட்டுமே கடவுளை உணர முடியும். விதவிதமாக பார்த்து பார்த்து சாப்பிடும் சாப்பாட்டு ராமனுக்குத்தான் அறுசுவை உணவின் சிறப்பு தெரியும். அதே போல ஒரு பொற்கொள்ளரால் மட்டுமே தங்கத்தையும் மற்ற உலோகங்களையும் பிரித்தறிய முடியும். அதேபோல் ஞானிகளால் சாய்பாபாவின் மேன்மை உணரப்பட்டு உலகிற்கு தெரியப்படுத்தப்பட்டது. தேவ் பாபா. ராஜாராம் காகாமிக் பக்திமான் தபோல்கரின் மகளான சீதாபாயை மணந்தார். ராஜாராம் மும்பையில் கிர்காமில் வசித்து வந்தார். அவர் விட்டலின் பக்தர். சில நாட்களில் கிர்காமில் இருந்து தாதருக்கு குடியேறினார். சீதாபாய் தாதருக்கு வந்தவுடன் கருவுற்றாள். தலைப்பிரசவத்திற்காக தபோல்கர் ஊரான பாந்த்ராவுக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அவருக்கு நந்தவாயு என்ற நோய் தாக்கியது. அதனால் தபோல்கர் மிகவும் விசனம் அடைந்தார். அதனால் பாபாவை பார்க்க சீரடி சென்றார். பாபாவிடம் விவரம் கூறி கவலைப்பட்டார். அதற்கு பாபா அவரிடம் நல்ல விதமாக பிரசவம் சிரமமின்றி நடக்கும் என்று உறுதி கூறி மேலும் தன்னுடைய மகனே அவளுக்கு பிறப்பான் என்றும் கூறினார். பாபாவின் வார்த்தைகளால் மன ஆறுதல் அடைந்து தபோல்கர் வீடு திரும்பினார். ராஜாராம் தம்முடைய இஷ்ட தெய்வமான விட்டலிடம் பிரார்த்தனை செய்தார். தனக்கு ஞானேஸ்வரரை போன்று மகன் பிறக்க அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். தபோல்கரும் மகளுக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். மகளின் பிரசவ நேரம் வந்தது. சீதாபாய்க்கு சுகப்பிரசவமாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். தபோல்கர் தன் மகளை பார்க்க சென்றவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தன் மகள் பெற்ற குழந்தையை தொடவோ கொஞ்சவோ இல்லை. அப்படியும் குழந்தை அழாமல் அமைதியாக மூலையில் படுத்திருந்தது. அதைவிட ஆச்சரியம், அக்குழந்தையின் தலையை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் காணப்பட்டது. அதனால் அந்த தாய்க்கு தன் குழந்தையை தூக்கி கொஞ்சி தாய்ப்பால் கொடுக்க கூட மறந்து விட்டார். இதையறிந்து தபோல்கர் தன் பேர குழந்தையை தூக்கி கொண்டு பாபாவை காண ஷீரடிக்கு வந்தார். மசூதிக்கு சென்று குழந்தையை பாபாவின் பாதத்தில் வைத்தார். தபோல்கர் நிகழ்ந்த விவரம் அனைத்தையும் பாபாவிடம் தெரிவித்தார். பாபா குழந்தையை எடுத்து தன் மடியில் படுக்க வைத்து அன்புடன் வருடி கொடுத்தார். பிறகு குழந்தையின் வாயில் தமது வலது கை கட்டை விரலை வைத்தார். உடன் பாபாவின் கட்டை விரலில் இருந்து பால் பெருக்கெடுத்து வந்தது. தாய்ப்பாலின்றி தவித்த குழந்தை பாபாவின் கட்டை விரலை சப்பி சப்பி பாலை அருந்தியது. அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! பாபாதாம் கொடுத்த வாக்கின்படி தனது மகனை தபோல்கரின் மகள் பெற்றெடுப்பாள் என்று கூறியது போல் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தாமே முதலில் பாலை ஊட்டி அனுகிரகம் செய்தார். அந்த குழந்தைக்கு பாபா தேவ் என்ற பெயர் சூட்டி தபோல்கரிடம் ஒப்படைத்தார். தேவ் குழந்தை பருவம் முதல் இளைஞர் ஆகும் வரை பாபாவின் பார்வையில் வளர்ந்தார். பின் இறை நாட்டம் ஏற்பட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று சில காலம் ஹிமாலயத்தில் தங்கி ஆன்மீக ரீதியாக கடயோகம் பயின்றார். பின் பாபாவின் மகா சமாதிக்கு பின் ஷீரடியில் தங்கினார். அப்போது அங்கு மக்கள் அவரை தேவ் பாபா என்று அழைக்கலாயினர். அவர் மக்களுக்கு சச்சங்கம், புனித நூல்களில் இருந்து பாராயணம் செய்து வந்தார். அவர் தாய் சீதாபாய்க்கு நோய் ஏற்பட்டது. தாயார் விரைவில் முக்தியடைய போவதை அறிந்தார். பாபா மகா சமாதி அடைந்திருந்த போதும் தேவ் அவர்கள் பாபாவிடம் நேரடியாக பேசும் பாக்கியம் பெற்றவர். ஆதலால் தன் தாய்க்கு நற்கதி வேண்டி பாபாவிடம் வேண்டினார். ஒருமுறை பாபா சமாதி முன் தேவ் பாபா சாய் சச்சரித பாராயணம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது அவர் தாய் சீதாபாய் மரணம் அடையும் நேரம் வந்துவிட்டதை அறிந்த தேவ் தன் தாயை காண செல்ல பாபாவிடம் வேண்டினார். பாபாவும் போகலாம் என்று பதில் கூறினார். தேவிற்கு சங்கடமாகிவிட்டது. எப்படி தாயாரை பார்க்க போவது? பாராயணம் ஆரம்பித்து 3 நாட்கள் தான் ஆகியுள்ளது.
ஷீரடியிலிருந்து தாதர் மிக தூரத்தில் இருந்தது. போய்விட்டு உடனே திரும்பவும் முடியாது. பாராயணம் தடைப்படும். பின் எப்படி பாபா தாயை காண செல்ல உத்தரவிட்டார் என எண்ணினார். தேவ் சமாதி மந்திரில் பாராயணம் ஆரம்பிக்கும் போது பாபா அவருக்கு முன் தோன்றி, கவலை வேண்டாம், வா, சென்று தாயாரை பார்க்கலாம் என்று கூறி ஒரு குதிரையை கொண்டு வந்தார். தம்மோடு சூட்சும ரூபத்தில் தேவ் பாபாவை குதிரையில் ஏற்றிக்கொண்டார். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தாதரை சென்றடைந்து தாயாரை பார்த்து அவருக்கு அமைதியான மரணம் நடக்கும் என்று கூறி, உங்களுக்கு சத்கதி அளிப்பதற்காகவே பாபா வந்துள்ளார் என்று கூறி தைரியம் அளித்தார். அதன்படியே அத்தாயின் உயிரும் அமைதியாக பிரிந்தது. பின் தேவ் பாபா சூட்சும ரூபத்தில் பாபாவுடன் வந்து பாராயணத்தை தொடர்ந்து பின் அங்கிருந்த மக்களிடம் தன் தாயார் மரணம் குறித்து தேவ் பாபா தெரிவித்த போது அதை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் தேவ் பாபா அவர்கள் முன்பு பாராயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் எப்படி தாதர் சென்று வந்தார் என்பது புரியவில்லை. பாபா தம்முடைய உண்மையான பக்தனின் தேவைகளை தாமே முன்னின்று நடத்துகின்றார். தேவ் பாபா கிஷோரிபாய் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவரும் பாபாவின் மீது பக்தி கொண்டு ஒரு சிறந்த பக்தையாக திகழ்ந்தார். தேவ் பாபா அமர்நாத் என்னும் இடத்தில் இருந்த தன் பூர்வீக வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டில் ஆலயம் அமைத்து பாபாவின் சப்தலோக சிலை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். தேவ் பாபாவிடம் பல சீடராக சேர்ந்தனர். அவர்களுக்கு தன் தெய்வம் பாபா வழியை போதித்து சிறந்த குருவாக விளங்கினார். தமது சமாதிக்கு பின் எந்தவித இறுதிச் சடங்கோ மத சம்பிரதாயங்களோ செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அவர் தம் இறுதி காலத்தை முன்கூட்டியே சொன்னது போல் அவர் 1994 ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி அபர ஏகாதேசி அன்று மகா சமாதி அடைந்தார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.